ஜெய் சாய்ராம். நான் பாபா கோயிலேருந்து பேசுகிறேன். மறைமலை நகரில் பாபா கோயிலேருந்து பேசுகிறேங்க. கான்தோண்டி பாபா கோயில் இது. 18/8/2016 பாபா வீட்டு வாசல் சுயம்பா வந்தவர். இங்கே பாதை வச்சுருக்குறாங்க, திருப்பாதை வச்சுருக்காங்க. அந்த விபூதி தான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. நோய் தீர்க்கிற மருந்தாக பாபா இங்கே வந்து கொடுத்துட்ருக்கார். 18/8/2016 வீட்டு வாசலில் பாபா சிலையாக வந்தார். இங்கே வந்து பாபாவுக்கு தூணி கிடையாது, அந்த விபூதி மட்டுமே பிரசாதமாக கொடுக்குறாங்க. நோய் தீர்க்கிற மருந்து, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்தாக வைத்தியநாத சுவாமி வந்து மருந்தாக கொடுத்துட்ருக்காரு. இங்கே காளி, பைரவி, சந்தி 3 அம்பாள் இருக்காங்க. தோஷ நிவர்த்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வேண்டுதல் முடிச்சு கொடுப்பாங்க. வாங்கி ஷீட் தருவாங்க. அந்த ஷீட்டில் வந்து சாய் நமக்கு சொல்லி 30 வாட்டி எழுதணும். உங்கள் ஒரே ஒரு கோரிக்கை 3 வாட்டி எழுதணும். உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதணும். நீங்கள் விருப்பப்பட்ட காசு வச்சு கட்டலாம். கண்டிப்பாக பாபா நடத்தி தருவார். நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையோடு கட்டினவங்க கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பாபா உடனுக்குடன் நடத்தி கொடுத்துருவார். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட பாபா இங்கே குலதெய்வம் அது அனுகிரகம் பண்ணுறார். இங்கே வந்து பாபா வந்து தாயாக பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பாபா மேலே இருக்க பாபா சுயம்பூர்த்தி, கீழே இருக்க வந்து தாயாக பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் நடத்தி கொடுப்பார். இங்கே வந்து துவாரக தேங்காய் தருவாங்க. அதை வாங்கி போய் வீட்டில் வாசலில் கட்டோம்னா எப்போட கண்டிச்சாலும் உங்களை பாதிக்காது. உள்ளே வந்து சேஷ்டாதேவி, சதாட்சி, ஆயுர் தேவி 3 அம்பாள் இருக்காங்க. உலக வழக்கத்திலே மறைக்கப்பட்ட அந்த அம்பாள்லாம் இங்கே அற்புதமான அம்பாள் இருக்காங்க. காளி, சேஷ்டாதேவி திருப்பார்கடேசில் மொத வெளியே வரக்கூடிய அம்பாள். மகாலட்சுமியோட அக்கான்னு சொல்லக்கூடியவங்க மூத்த தேவின்னு சொல்லுவாங்க. இதில் வணங்கலால் மட்டுமே மகாலட்சுமி பரிபூர்ணம் கிடைக்கும். கல்யாண பிரார்த்தனையில் குழந்தை பாக்கியெல்லாம் செய்வினை கோளாறு தீராத கடமைகளும் அம்பாளுக்கு தைலாபிஷேகம் பண்ணலாம். இவளுக்கு 2 குழந்தைகள். குளிகன் வந்து கேரளாவில் மாந்தின்னு சொல்லுவாங்க. எரும தலையோட மனுஷனோட மறைவு சார்ந்த உள்ள கிரகம். குளிகைன்றது நம்ம கேரளா பார்த்தா தெரியும். ராவுகாலம் எமகண்டம் சென்ட்ரல் பிளேஸில் குளிகை நேரம் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் எந்த பொருளை வாங்கினா வளர்ச்சியை கொடுக்க நல்லது மட்டுமே செய்யணும். ஒரு கணவர் உத்தாலக மகரிஷி நவகிரகத்தில் சனீஸ்வர பகவான், அவர் நேர்க்கையாக வணங்க முடியாது. மகரிஷி குலத்தில் இருக்க அவர் நேர்க்கையாக வணங்கலாம். பக்கத்தில் சதாட்சிங்கிற சாகம்பரி 1000 கண்ட விழா சொல்லுவாங்க. அந்த 1000 கண்ட வடியில் தான் மழையாக பெஞ்சு விவசாயத்துக்கு முக்கியமான கடவுள். சித்திரை வண்ணத்து எல்லா கோயிலையும் காய்கறி அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்து பேர் சாகம்பரி அலங்காரம். இங்கே அதே அந்த அம்பாளுக்கு அப்புறம் அம்பாள் தான் வச்சுருக்காங்க. அந்த அம்பாளுக்கு அந்த சித்திரை வண்ணத்து எல்லாத்தையும் காய்கறி அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. பக்கத்தில் இருக்க வேத வியாசர், மகாபாரத சூத்திரதான் சொல்லக்கூடியவர். இருக்குது சாம அதர்வன 5 வேதங்களுக்கு அதிபதி. மகாபாரத தேவி, அதாவது தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லக்கூடியவர். பக்கத்தில் அகத்தியர் இருக்க, அகத்தியர் 64 சித்தபுஷர் அகத்தியர் கூட இருப்பாங்க. பக்கத்தில் ஆயூர் தேவி, ஆயுள் ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய அம்பாள், ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷமான அம்பாள். 9 திருக்கரங்கள், 9 கரங்களில் 7 கரங்களில் 7 ரிஷிகள் இருக்காங்க. ஒரு 50 கலர் வச்சுருக்காங்க. ஒரு அபயம் தராங்க. அம்பாள் அங்கம் முழுது 108 சக்தி வந்து வச்சுருக்காங்க. முத தன்னை பரவ அன்னப்படிச்சு பாலையும் தண்ணீரும் தனித்தனியாக பிரிக்க வல்லது. மகாமேரு மேலே பத்மாசனத்தை வந்து அருள் பாவிக்கிறாங்க. நெற்றி கண்ணுண்டு அருணாச்சலேஸ்வரன் சொல்லக்கூடியவை. இப்போ கர்மா வந்தாலும் அம்பாளுக்கு தைலாபிஷேகம் பண்ணலாம். பக்கத்தில் பால திரிபுர சுந்தரி இருக்கா. பக்கத்தில் வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள், படியளக்கும் பெருமாள் திருநாமம். திருப்பதி போனால் திருப்பதி வரைக்கும் வந்து காடி வச்சாவே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கல்யாண வரக்காரனுக்காக பெருமாள் நிற்க குபேரனுக்கு வட்டி கட்டிக்கோ ஒரு ஐதீகம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. எதிர்க்க வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். சிறிய திருவஞ்சலில் ஆஞ்சநேயர், பெரிய திருவஞ்சலில் கருடாடுவோம். மேலே பூவரக சாமி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து சந்தான பாக்கியத்தை அருளக்கூடிய பாபா ஊஞ்சல் பாபா இருக்கார். அம்பாளுக்கு தைலாபிஷேகம் பண்ணி வந்து கொஞ்சம் முட்டி போட்டு பாபாக்கிட்ட வேண்டிட்டு கண்டிப்பாக பாபா வந்து குழந்தைய பிறப்பார். வந்து மேலே மயூர் தேவி இருக்கா, அவளை போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து இமயமலை போய் இமயமலை யாக்கில் போகணும். கோவை இருக்கிறது யாக்கில் சொல்லி 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணும்போது அந்த அம்பாள் தரிசனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அம்பாள் இங்கே வச்சுருக்காங்க. பக்கத்தில் புவனேஸ்வரி சேத்திரம் இருக்குது. இங்கே வந்து சண்டி யாகம் நடக்குது. 1095 நாள் 3 வருஷம் தொடர்ச்சியாக சண்டி யாகம் பண்ணுறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 7:30 மணிக்கு முடிப்பாங்க. தினசரி நடக்கும். இப்போ வந்து 2 வருஷம் 11 மாதம் ஆகுது. இன்னொரு மாதம் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வந்து 3 வருஷம் பூர்த்தி ஆகுது. 3வது வருஷம் வந்து பன்னீர் குடம் எடுக்கிறாங்க. நம்ம விருப்பம் வந்தவங்க அது வந்து இந்த பன்னீர் குடம் எடுக்கிறதுக்கு புக் பண்ணிக்கலாம். வந்து புக் பண்ணிவிட்டு கூட அம்பாளுக்கு பன்னீர் குடம் எடுக்கலாம். தினசரி நடக்கும். நம்ம வந்து இங்கே வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட டிவோஷனல் கடை மறை நகரில் 60 வழி நம்ம கடை இருக்குது. போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் அங்கே கிடைக்கும். ஓம் சாய்ராம். புவனேஸ்வர்.